ஒரு சேலை கூட காணும். ஒரு சேலையில பட்டு சேலையெல்லாம் இருக்குது. சாதா சேலை ஒரு 4-5 சேலை பீரோவில் இருக்குது. பாக்கி உள்ள சேலையெல்லாம் காணும். எனக்கு திடீர்னு பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா ஊருக்கு வேற போயிருந்தோமா, ஊருக்கு போகிறதுக்கு முன்னுக்கு பீரோவில் நல்லா ஒதுக்கி வச்சுட்டோம். ஊருக்கு போயிட்டோம். ஊருக்கு போயிட்டு வந்து இப்போ 1 வாரம் ஆகுது. இடையில வந்து சேலையெல்லாம் நான் அவ்வளவு பார்க்கல. இப்போ நான் சேலையை கட்டலாம் வெளியில் போகலான்ட்டு பார்க்குறப்ப சேலை ஒன்றுமே இல்லை. இருந்துச்சு, கொஞ்சம் இருந்துச்சு, கொஞ்சம் இல்லை. அப்புறம் என்னடா சேலையை காணோம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி வீட்டுக்கார்ட்ட கேட்டேன். அவர் சொன்னார் சேலையை காணா அப்படின்னு சொல்லி. நான் சொன்னோன்னே உன் சேலையை காணாமல் இதை நான் என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னாரு. சேலையை காணா எங்கே அப்படின்னு திருப்பியும் கேட்டதுக்கு அவருக்கு கோபம் வந்துருச்சு. அவர் சொன்னார் சின்ன வீட்டுக்கு நான் கூட எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. எனக்கு டென்ஷன் பயங்கரமாக ஆயிடுச்சு. அப்புறம் பேசாமல் உட்காந்துட்டேன். திருப்பி பீரோவை திறந்து பார்க்குறேன். நான் வச்சுருந்த சேலை அந்த அந்த இதில் பார்த்தீங்கன்னா என் மகனோட ட்ரெஸ் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். அவனோட துணியை மட்டும் நான் தனியாக பேக்கில் வச்சுருந்தேன். வச்சுருக்குன்னு அவன் சொன்னேன், நீங்கள் உங்கள் துணியெல்லாம் பீரோவில் வச்சுருக்கீங்க, என்னோட துணியை மட்டும் ஏன் தனியாக பேக்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் சொன்னேன், அப்போ தேவையில்லாத துணியெல்லாம் மாற்றிடுங்க, கொஞ்சம் இடம் கிடைக்கும், அப்போ உன்னதை வச்சுக்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ அவன் என்ன பண்ணிட்டேன், நான் கட்டாத சேலையை மொத்தமும் பேக் பண்ணி பாருங்க சாக்கில் போட்டு கட்டி கொண்டு போய் பின்னுக்கு தேவையில்லாத பொருளெல்லாம் வைக்கிறதுக்கும் பின்னுக்கு ஒரு ரூம் இருக்குது, அங்கே கொண்டு போய் இந்த மூட்டையை போட்டியான். நான் ஃபோன் பண்ணி என்னடா உன்னோட துணி இருக்குது ஏன் சேலை வைக்கிற இடத்துல அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவன் சொல்கிறேன், நான் உன் சேலையெல்லாம் கட்டி பின்னுக்கு கொண்டு போய் வச்சிருக்கேம்மா அப்படிங்கிறேன். எனக்கு கேட்டுட்டு கொஞ்ச நேரம் டென்ஷனில் என்ன செய்யறதுன்னு தெரியல. பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி அடி வாங்கியிருப்பேன். அவன் நாங்கள் வர்றப்போ அவனை விட்டுட்டு வந்துட்டோம் ஊர்லேயே. அதனால் இன்றைக்கி தப்பிச்சிட்டியான். கொஞ்ச நேரம் எனக்குன்னா பயங்கரமான டென்ஷனு. பேசாமல் உட்காந்துட்டு யாரு கூடயும் பேசலை. பாருங்கள் பிள்ளைங்களுக்கு எவ்வளோ ஒரு எங்கிட்ட இருந்து அந்த அறியால் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள் காமிடி சேலை ஃபுல்லாக சேலை சேலை, இந்த சாக்கு ஃபுல்லாக சேலை கட்டி கொண்டு போய் பின்னுக்கு போட்டேன் தேவையில்லாத பொருள் வைக்கிற இடத்துல. இப்போ தூக்கிட்டு வந்து இனி நான் பீரோவில் அடக்கி வைக்கணும். இப்படி இல்லாமல் பிள்ளைங்களுக்கு புத்தி இருக்குன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நேரம் டென்ஷன் தான் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இப்படின்னு நடக்குங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். பாருங்கள், என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. சரி, பாய்.